Student, 12th standard chapter 5 exercise 5.1 sum number 10. Determine whether the point minus 2, 1, 0, 0 and minus 4, minus 3 lies outside or inside the circle x square y square minus 5x plus 2y minus 5 equal 0. ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் மேலே என்ன வரும்? 3 பாயிண்ட் மூவ் ஆகுது. ஓகே, அந்த 3 பாயிண்ட் நமக்கு என்ன வரும்? அந்த பாயிண்ட் சர்க்கிள் மேலே மூவ் ஆகும்போது என்ன நமக்கு சர்க்கிள் உள்ள இன்சைடில் வருமா இல்லை அவுட் சைடு வருமானு செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது, இதுதான் சர்க்கிள் ஈக்குவேஷன். ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுது. அந்த பாயிண்ட் நேரம் அதில் உள்ள என்ன இன்சைடில் உள்ளார சப்ஜெக்ட் பண்ணலாம், ஆனால் அந்த பாயிண்ட் வருமா இல்லை அவுட் சைடில் வெளில வருமானு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இன்சைடுக்கு அவுட் சைடு கண்டிஷன் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே கொடுத்துருப்போம். நேரம் கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, நமக்கு அவுட் சைடு கண்டிஷன் வரும். லெஸ் தேன் 0 வந்தால் நமக்கு இன்சைடு கண்டிஷன் இருக்கா. ப்ளஸில் ஆன்சர் வந்துன்னா அவுட் சைடு, மைனஸில் ஆன்சர் வந்தால் இன்சைடு. ஓகே, இன்சைடுனா அதுக்குள்ளே நான் சர்க்கிளுக்குள்ளே இருக்கும். நமக்கு 2 கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஈக்குவேஷனு ஒரு பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணலாமா. இது ஈக்குவேஷன் 1 டினோட் பண்ணிட்டோம். அட் minus 2, 1 இன் லைஸ் நமக்கு ஃபர்ஸ்ட்டு இது எக்ஸ் பாயிண்ட்டு, இது ஒய் பாயிண்ட் எடுத்து ஈக்குவேஷனை சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்போ -2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் minus 5 into -2 ப்ளஸ் 2 into 1 -5. இப்படி பண்ண 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 10 ப்ளஸ் 2 -5 எல்லாம் சிம்பிளை பண்ணால் 12 எப்படி வந்து கிரேட்டர் தேன் 0 பாசிட்டிவ் வந்துச்சு. இப்போ பாசிட்டிவ் வந்தால் லைஸ்ங்கிற அவுட் சைடு த சர்க்கிள்னா அவுட் சைடு வெளியில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு. ஓகே, 0, 0 அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, அதை சப்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணுறோம். அதே ஈக்குவேஷன் 1ல் கொண்டு அதே சேம் ஈக்குவேஷன் சர்க்கிள் தான் சப்ஜெக்ட் பண்ணுறோம். இது எக்ஸ் பாயிண்ட்டு, இது ஒய் பாயிண்ட்டு. அப்போ எல்லாம் சப்ஜெக்ட் 0 ஆகிடும். அப்போ -5 மட்டும் நெகட்டிவ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் வந்தால் நேரம் லைஸ் நேரம் இன்சைட் சர்க்கிள். அப்போ இன்சைட் சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கும் அந்த பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் அட் -4, -3 பாயிண்ட் செக் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் இது எக்ஸ் பாயிண்ட்டு, ஒய் பாயிண்ட் சப்ஜெக்ட் பண்ண நமக்கு 16, 9, 20 அப்போ ஆன்சர் வரும் 34. 30 கிரேட்டர் தன் 0. இப்போ கிரேட்டர் வந்தோம்னா -4, -3 பாயிண்ட் அவுட் சைடு த சர்க்கிள். ஒவ்வொரு 2 பாயிண்ட் வந்து அவுட் சைடு, 0, 0 இன்சைடு. அப்போ 3 பாயிண்ட் நம்ம நேரம் செக் பண்ணிட்டோம். லெஸ் தென் 0 வந்தா என்ன நமக்குன்னா இன்சைடு, கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா அவுட் சைடு சர்க்கிள். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் 2 கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி தான் நமக்குன்னா நமக்கு இந்த சம்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.